கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, வசனம் எப்படி சொல்கிறது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்றதை பாருங்க. இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டுங்க. அதை போலதான் நம்முடைய ஊழியக்காரருடைய மனைவிக்கு முடியாத ஒரு சூழ்நிலை, மருத்துவர்கள் கூட கைவிட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலும் ஆண்டவர் அவர்களை எவ்வாறு அந்த உபத்திரவத்திலிருந்து, அந்த மரண படுக்கையிலிருந்து காப்பாற்றுகிறார் என்பதைத்தான் நீங்க இன்னைக்கு சாட்சியா கேட்க போறீங்க. இதுல விசேஷம் என்னன்னா, சகோதரியும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன பாடுகளை அனுபவித்தாங்க அப்படின்ட்டு. சகோதரர் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர் அந்த பாடுகளிலிருந்து எவ்வாறு அந்த குடும்பத்தை வெளியே கொண்டு வந்தார் என்பதாக. இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்கிறவர் சகோதரர் இமானுவேல் செல்வராஜ், சகோதரி எஸ்தர் செல்வராஜ். இவர்கள் தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி மாவட்டத்திலே கங்கனாகுளம் அருகே உள்ள அதியன்குளம் என்ற இடத்தை சார்ந்தவர்கள். இங்கே மகாராஷ்டிராவிலே மும்பையிலே தாராவி பகுதியில் குடும்பத்தோடு வசித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். சாட்சியை கடைசி வரை பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கே நாம் சாட்சியை கேட்கலாமா? ஆண்டோடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் வாரம் ஒரு சாட்சி அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். விசேஷமாக இந்த நாளிலும் கூட நானும் என்னுடைய மனைவியுமாக மும்பை பட்டணத்தில் இந்த இளைஞர் மிஷனரி இயக்கத்தின் பொறுப்பாளர்களாக இருந்து செயல்பட்டு வருகிறோம். கடந்த நாட்களில் என்னுடைய மனைவியுடைய சரீரத்தில் காணப்பட்ட மிகப்பெரிய பலவீனங்களில் கர்த்தர் எங்களுக்கு செய்த மகாபெரிய அற்புதம் அதிசயத்தை இந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்ல ஆசிக்கிறோம். மாத்திரமல்ல, கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்தார். மரணத்தின் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்த அந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்து ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்ட அது கூட சேர்ந்த அந்த நபர் 2வது நாளே மரித்து போயிட்டார். இருந்தாலும் டாக்டர்லாம் எங்களை சொன்னது, இந்த மகள் இந்த ये औरत जिएगा नहीं, जल्दी से जल्दी लेके जाओ, नहीं तो इसका खत्म हो जाएगा करके இது சீக்கிரமாக கொண்டு போய் அனுமதி பண்ணுங்க. ஏன்னா ரத்தம் முழுவதும் போயிட்டு, சரீரத்தில் இருந்த ரத்தம் முழுவதும் போயின நிலைமையில் படபடப்படுத்தி கீழே விழுகிற அந்த தருணம். நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு தேடுறோம், ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. ஆம்புலன்ஸ் 1/2 மணி நேரம் பேப்பர் ஃபார்மேட்லாம் பண்ணி எடுத்து போக 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிரும். சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லைன்னா உயிர் வாழுது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த பண்ணி எனி டைம் மரித்து போக வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் திரும்பவும் அதே சோமையா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அங்கே இவளோட பழைய ரிப்போர்ட்டு ரெக்கார்டு எல்லாம் இருந்ததுனால அது சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. மாத்திரமல்ல, அந்த பிளட் ஏற்றதுக்கு எல்லா காரியங்களும் அந்த டாக்டர், ஒரு நல்ல டாக்டர், அதிகாலை 5 மணிக்கே வந்து நாங்கள் சொன்ன அந்த நேரத்துலேயே அவங்க அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் போகவும் அதிசீக்கிரமாக அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கண்டினியூ ஆகவும் அந்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான காரியங்களை செய்தார். மாத்திரமல்ல, 2 நாள் ஐசியூவில் இருந்தாங்க. 2வது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. முதல்ல ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம், கர்ப்பப்பையும் பித்தப்பையும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 15 நாள் கழித்து இப்படி ப்ளீடிங் இப்படி ஓவராக வந்த உடனே டாக்டர்மாருக்கே ஒன்றும் புரியலை. ப்ளீடிங் ஆகவே கூடாது, எப்படி ஆச்சுது, எங்கேருந்து வந்து நாங்கள் பழையபடி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நாங்கள் பார்க்கணும், அப்போ தான் எங்களுக்கு தெரியும், எங்கேருந்து வருதுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக 2வது ஆப்ரேஷனுக்கு நேரங்கள் குறிக்கப்பட்டது. அந்த 2வது ஆப்ரேஷன் நடக்க வேண்டிய கடைசி நிமிஷத்தில் என்னிட்ட கையெழுத்துலாம் வாங்கிட்டாங்க. கணவருங்க முறையில் நான் கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துட்டேன். கடைசி நிமிஷத்தில் ஒரு பெரிய டாக்டர் வருகிறார். அவரோட இந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது பேஷண்ட்டோட கண்டிஷன் நல்லா இருக்குது, நீங்கள் இப்போ ஆப்ரேஷன் பண்ணாண்டாம், 2 நாள் மெடிக்கல் அப்சர்வேஷனில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷனை தள்ளி வச்சாங்க. 2 நாள் அப்சர்வேஷனில் வச்சாங்க. அந்த 2 நாளையில் ஆண்டவர் கொடுத்த அற்புதமான சுகம், 2வது ஆப்ரேஷன் இல்லாதபடி கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்தார். நல்ல சுகபத்திரமாக வீடு திரும்ப கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த நாளில் சுகமாய் இருக்கிறாங்க. ஆண்டோடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த சாட்சியின் மூலமாக இன்னும் அநேகர் விசுவாசத்தில் கட்டப்பட கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. இந்த நாட்களில் நாங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்த அந்த குறிப்பிட்ட நாட்களில் அநேக பேர் எங்களுக்காக ஜெபித்தார்கள். அந்த ஜெபித்ததன் விளைவு திரும்பவும் அவருடைய சரீரத்தில் 2வது ஆப்ரேஷன் இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். கர்த்தருடைய நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னுடைய பேர் எஸ்தர் செல்வராஜ். நான் தாராவிலே வசித்து வருகிறேன். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பதாக எனக்கு அதிகமான ஒரு பலவீனம் தாக்கினது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வேளையிலும் டாக்டர்கள் பித்தப்பையில் அதிகமான கல்லுகள் இருந்தது, அது வெடிக்கிற நிலைமையில காணப்பட்டது.
அதோடு இணைந்து என்னுடைய கர்ப்பப்பையும் பாதிக்கப்பட்டிருந்தது. அட்மிட் ஆன வேளையிலும் சனிக்கிழமையில் அட்மிட் ஆனோம். 4 மணிக்கு ஆப்ரேஷன் என்று சொன்னார்கள். எல்லா டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இரத்த அணுக்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. 5 பாயிண்ட் தான் இருக்குது. நீங்கள் எப்படி நடந்து வந்தீங்க, நீங்கள் எப்படி உயிர் வாழ்கிறீங்கன்னு சொல்லி கூட டாக்டர் அதிசயமாக என்னோட கேட்டாங்க. அதன் பின்பதாக இரத்தங்கள் ஏற்றி அது ஏற்ற வேளையில் ஜூலை 1ஆம் தேதி ஆப்ரேஷன் நடந்தது. அந்த வேளையிலும் 2 கர்ப்பப்பையும் பித்தப்பையும் எடுத்து விட்டார்கள். அதன் பின்பதாக கர்த்தர் சுகத்தோடு வீட்டுக்கு வர உதவி செய்தார். அதன் பின்பு 15 நாளைக்கு பின்பு அதிகமான ப்ளீடிங் ஓவராய் கடந்து வந்தது. அதனால டாக்டர் அதிகாலை 4 மணி வேளையில் கடந்து இந்த சம்பவங்கள் நடந்தது. டாக்டர்களுக்கு நாங்கள் கடந்து சென்றபோது டாக்டர்கள் இந்த சகோதரி எப்படி உயிர் வாழ்வாங்க என்று சொல்லி இவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுத்து விடுவாங்க என்று சொன்னாங்க. கர்த்தருடைய அனுக்கிரகத்தினால, கர்த்தருடைய அனுமதி என்னோடு இருந்ததுனால கர்த்தர் அதன் பின்பு 10 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோம். கர்த்தர் ஜீவனை இலவசமாய் கொடுத்தார். ஜீவனை இலவசமாய் கொடுத்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய பணியை செய்ய கர்த்தர் எனக்கு இன்னும் புது பலத்தினால என்னை நிரப்புவாராக. அல்லேலூயா. ஆமேன். நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம் இல்லையா? பாருங்க, இந்த சாட்சியின் மூலமாக நாம தெரிந்து கொள்கிறது என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நாம் அவர் மீது நம்பிக்கையாக இருக்கின்ற பொழுது நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் நன்மையாகவே செய்து முடிப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை விலக்கி நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதர சகோதரியையும் அவர்களது குடும்பத்தையும் அவர்கள் செய்து வருகின்ற ஊழியத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.